இப்ப சொல்றேன், நேத்து வரை இல்லீகலா இருந்த பத்சேபால் இன்று முதல் லீகலாக என் மனைவி எண்ணப்படுவாள். நான் தாவீது ஹிஸ்டரியை பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன இவர் மேல பயம்னா, எதையாச்சும் இவர்கிட்ட இல்லீகல்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நாள் டக்கு 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 டக்குன்னு காய அங்கிட்டு மாட்டி என்ன பண்ணிடுவாரு, லீகல் ஆகிட்டு போயிடுவாரு. நான் சத்தியமா தாவீதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். I just admiring who God is. கள்ளப்போதர்கள் இன்றைக்கு துணிகரமாக ஆண்டவரை ஒரு கெட்ட நபராக மக்களுக்கு அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார்கள். சமீபத்திலே ஜஸ்டின் 2024 செப்டம்பர் மாதம் பேசின ஒரு வீடியோ சின்ன கிளிப்பை எடுத்து போட்டு, நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்தது, நான் திருமாவளவனை பற்றி பேசின தீர்க்க தரிசனம் நடந்தது என்று சொல்லி ஒரு கிளிப் போட்டிருந்தார். ஒரே ஒரு அரசியல்வாதியை சமீபத்தில் நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தரியூர் ராஜா அரசாட்சிக்கு வரும்போது அவனுக்கு வயது 62 அப்படின்னு வருது. அந்த பொலிட்டீஷியன்ஸ் பேசிட்டு இருக்கும்போது, தலைவருக்கு வயசு என்ன அப்படின்னு, 62. இவன் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பேசுவது எவ்வளவு கள்ளம் என்பதை பின்பு வீடியோவிலே நான் நிரூபிக்கிறேன். அது பொய் என்கிறது அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தாலும் அப்படி என்னதான் பேசியிருக்கிறார் என்பதை சோதித்து பார்க்கும்போது இந்த விஷயம் தென்பட்டது. இப்ப சொல்றேன், நேத்து வரை இல்லீகலா இருந்த பத்சேபால் இன்று முதல் லீகலாக என் மனைவி எண்ணப்படுவாள். இது எந்த காலகட்டம் என்று சொன்னால், ஜான் ஜெபராஜ் அப்பொழுது அவன் தவறான உறவிலே இருக்கிறான், கள்ளக்காதலியோடு இருக்கிறான்ங்கிறது வெளிப்படையாக அம்பலப்படாத ஒரு காலகட்டம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள், ஜான் ஜெபராஜுக்கு நெருங்கியவர்கள், இந்த ஜஸ்டின் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். உள்ளுக்குள்ளாக ஜான் ஜெபராஜ் இப்படி ஒரு கேவலமான நடக்கை நடந்து கொண்டிருக்கிறான் என்கிறது தெரிகிறது. மக்கள் என்ன முடிவெடுக்கலாம், இவனை புறக்கணிக்கலாமா, இப்படிப்பட்ட அந்த ஆலோசனையில் இருந்து கொண்ட காலகட்டம் செப்டம்பர் மாதம். ஜான் ஜெபராஜுடைய லீலைகள் வெளிப்புறமாக அம்பலப்பட்டு அவன் சபைக்கு வராமல் ஓடிப்போனது அக்டோபர் மாதம். அதுக்கு 2-3 வாரங்களுக்கு முன்பு செப்டம்பர் கடைசி வாரத்திலே ஜான் ஜெபராஜுடைய பழைய கூட்டாளி ஜஸ்டின் பேசுகிறான். என்ன, தங்களை பாஸ்டர்கள் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் எங்களுக்கு கீழே தான் இருக்க வேண்டும், ஹைரார்கி, ஆண்டவர் அப்படி ஒரு ஹைரார்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பேசக்கூடிய இந்த ஜஸ்டின், so that is what God's hierarchy, that's what God's hierarchy, because a man of God may not be a king but he is a king maker. நாங்கள் தவறான இல்லீகலான உறவிலே இருந்தால் கூட எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது. அப்படி பேசினால் அந்த இல்லீகலான உறவை ஆண்டவர் லீகலாக மாற்றி தருவார் என்று சொல்லி பேசினார். இப்ப சொல்றேன், நேத்து வரை இல்லீகலா இருந்த பத்சேபால் இன்று முதல் லீகலாக என் மனைவி எண்ணப்படுவாள். கைத்தட்டு கொஞ்சம் கேட்டுக்கிறேன். நான் தாவீது ஹிஸ்டரியை பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன இவர் மேல பயம்னா, எதையாச்சும் இவர்கிட்ட இல்லீகல்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நாள் டக்கு 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 டக்குன்னு காய அங்கிட்டு மாட்டி என்ன பண்ணிடுவாரு, லீகல் ஆகிட்டு போயிடுவாரு. நான் சத்தியமா தாவீதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். I just admiring who God is. நான் கடவுளை மட்டும் ரசிச்சுக்கிட்டே வரேன், அவ்வளவுதான் மேட்ரு. So that is what God's hierarchy, that's what God's hierarchy. So because a man of God may not be a king but he is a king maker. தாவீது பத்சேபால் சம்பவத்தை உதாரணமாக காண்பித்து, தாவீது பத்சேபாலுடைய இல்லீகலான உறவுதான், ஆனால் ஆண்டவர் அதை லீகலாக மாற்றினார் என்கிறது போல இவன் பேசி வைத்திருக்கிறான். இவர்கள் செய்கிற தவறான உறவை நியாயப்படுத்துவதற்காக ஆண்டவரே இந்த இல்லீகலான உறவை லீகலாக மாற்றுவாராம். அப்போ இவர்களுடைய நம்பிக்கை கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஜான் ஜெபராஜ் மனைவிக்கு துரோகம் செய்து தன் பெற்ற பிள்ளை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு கள்ளக்காதலி வென்பாக போகிறார். இப்போ இது தவறு, இது வேதாகமத்துக்கு எதிரானது, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரானது என்று பேசினால், இப்படி செய்கிறவன் ஒரு பாஸ்டர் அல்ல, கள்ளன், போதகன் அல்ல என்று சொல்லி பேசினால், ஒருவேளை ஜான் ஜெபராஜை தெரியாத்தனமாக பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காரியத்து நிமித்தம் உஷாராகி ஜான் ஜெபராஜை நீ பின்பற்றக்கூடாது என்று அவனை விட்டு விலகினால், நீங்கள் அப்படி இல்லீகல் என்று சொல்வீர்கள் என்றால், குற்றப்படுத்துவீர்கள் என்றால், ஆண்டவர் அதை லீகலாக மாற்றுவார். ஆகவே இங்கே ஹைரார்கி முக்கியம் என்கிறது போல பேசி வைத்திருக்கிறார். தாவீது செய்த இல்லீகல் தவறை ஆண்டவர் லீகலாக மாற்றவில்லை. அவன் செய்த தவறுக்கான தண்டனை அவன் பெரிய அளவிலே அனுபவித்தார். பிறந்த முதல் குழந்தை இறந்து போகிறது. ஆண்டவர் அந்த இடத்திலே தாவீதுக்கு நாத்தான் மூலமாக கொடுத்த வார்னிங் என்ன தெரியுமா? நீ யாருக்கும் தெரியாமல் ஒளிப்படத்திலே செய்தாய்,
உன் வீட்டிலே இனிமேல் ஒரு சம்பவம் நடக்கும், அது வெளிப்பிரகாரமாக எல்லாரும் தெரியத்தக்க விதத்தில் நடக்கும் என்பதாக ஆண்டவர் அங்கே ஒரு பெருந்தண்டனை கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதை கவனியுங்கள். தாவீது இல்லீகல் விஷயம் செய்தபோது அதை கண்டித்து பேசியது யார்? நாத்தான். அந்த நாத்தானை அனுப்பியது யார்? ஆண்டவர். தாவீதுடைய இல்லீகல் தனத்தை வெளியரங்கமாக்கியவர் ஆண்டவர். அது தவறு என்று சொல்லி எச்சரித்தவர் ஆண்டவர். அந்த ஆண்டவரை சொல்லுகிறான், ஆண்டவர் இல்லீகலுக்கு துணை போகிறவர், இல்லீகலை லீகலாக மாற்றக்கூடியவர். அதாவது இவர்கள் பாஸ்டர்கள், இவர்கள் பெரிய தலைவர்கள் என்கிற காரணத்துக்காக ஆண்டவர் இவர்கள் இல்லீகல் செய்தாலும் அதை லீகலாக மாற்றி கொடுப்பாராம். ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாக இருக்க வேண்டும், சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள், கண்காணிகள், பாஸ்டர்கள், போதிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் தவறான வேலைகளில் ஈடுபட்டு ஆண்டவருக்கு எதிரான பாவங்களை எல்லாம் செய்து இல்லீகலான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தவறு, இதை செய்யாதே என்று சொன்னால், நாங்கள் இல்லீகல் செய்தால் அதை ஆண்டவர் லீகலாக மாற்றுவார் தெரியுமா என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தாவீது தவறு செய்தான், அதற்கான தண்டனை கிடைத்தது, ஆண்டவர் அதை இல்லீகலை லீகலாக மாற்றினார் என்றல்ல. அவன் செய்த தவறை உணர்ந்தபடியால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கான தண்டனையை பயங்கரமாக கொடுத்தார் என்பதே உண்மை. மாறாக ஆண்டவர் இல்லீகலுக்கு துணை போகவில்லை. அதை காரணம் காட்டி ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு இறங்குகிறார், பாவம் செய்த மனிதனை மன்னிக்கிறார் என்கிறதை ஆதாரமாக காட்டி, நான் பாவம் செய்வதற்கு நான் அதை எடுத்துக்கொள்வேன் என்றால் எனக்கு ஐயோ. ஆண்டவருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக நான் எடுத்துக்கொள்வேன் என்றால் எனக்கு ஐயோ. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்கிறதற்காக ஆண்டவர் இல்லீகலை லீகலாக மாற்றுகிறவர் என்கல்ல, ஆண்டவர் தவறுக்கு துணை போகிறவர் என்றல்ல, என்னுடைய காம இச்சையை தீர்ப்பதற்காக உபச்சாரிகளை என்னிடத்தில் அனுப்புகிறவர் என்றல்ல. ஜஸ்டின் பேசுகிறது இப்படித்தான் இருக்கிறது. அதுதான் யூதா எழுதுகிறார், தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் நேர் வழியாய் வந்தவர்கள் அல்ல, இவர்கள் கிறிஸ்து என்னும் வாசல் வழியாக கிறிஸ்தவத்துக்குள் வந்தவர்கள் அல்ல. தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜஸ்டின் ஆகட்டும், ஜான் ஜபராஜ் ஆகட்டும், மோசகன்சி ஆகட்டும், யாராக இருக்கட்டும், இந்த கள்ளப்போதர்கள் ஒருத்தனும் இயேசு கிறிஸ்து என்கின்ற வாசல் வழியாக, அதாவது நேர் வழியாய் வந்தவர் அல்ல, இவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள். ஆகவே தன் கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறார்கள். ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆகவே நீ காம விகாரம் கொண்டு மனைவியை தள்ளிவிட்டு உனக்கு எந்த பெண்ணோடு காம எண்ணம் தோடுகிறதோ அவளோடு போ, ஆண்டவர் அதை லீகலாக மாற்றி தருவார் என்கிறது போல பிரசங்கம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தயவு செய்து மக்கள் மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிற நீங்கள் அவர்களோடு கூட நாசமாவது உறுதி. தயவு செய்து அதிலிருந்து தப்ப மனம் திரும்புங்கள்.